ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு வெஜிடபிள் வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரை எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானதுக்கு நம்ம ஒரு வாணலியில் எண்ணெய் விட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டோம். அண்ட் தென் தக்காளி 2 தக்காளி, ஒரு வெங்காயம் நம்ம 2 தக்காளி எடுத்துருக்கோம். இதில் போட்டு நல்லா வதங்கி முடிச்ச அப்புறமா நம்ம ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காவை இதில் ஆட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வாழைக்காய் கட் பண்ணி வெளியே வைக்கக்கூடாது. ஸோ இது வாழைக்காய் வந்து தண்ணியில் போட்டு வச்சா தான் நம்ம வாழைக்காய் கலர் மாறாமல் இருக்கும். வெங்காயம் தக்காளியோட நல்லா வதங்கி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அடுத்ததான் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, நம்ம ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு இன்னொரு ரவுண்டு கூட நம்ம நல்லா கிளறி விட்டுடணும். இது எல்லா வாழைக்காய்க்கும் படுற மாதிரி நம்ம கிளறி விட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அடுத்ததாக நம்ம காரத்துக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்க குழம்பு மிளகாய்த்தூள் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அவங்கவுங்க வீட்டில் என்ன மிளகாய்த்தூள் இருக்கோ அந்த மிளகாய்த்தூள் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் தேவைக்களவு நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணுற மாதிரி நல்லா எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நம்ம நல்லா கிளறி விட்டுறணும் ஃப்ரெண்ட்ஸ். கிளறி முடிச்சுட்டு நம்ம அளவாக தண்ணி ஊற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நிறையவே தண்ணி ஊற்றினோன்னா இது ஃபுல்லாக ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ எவ்வளோ அளவோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம். அதுக்கு அடுத்ததாக நம்ம லிட் போட்டு மூடி வச்சா இந்த மாதிரி ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாழைக்காய் கறி. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை நீங்கள் கண்டினியூ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.